அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நியூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். நம்மளால் வீடியோ பார்த்திங்கன்னா தொடர்ந்து போட முடியல. ஸோ கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறனால பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கண்டென்ட்டாக கொடுக்க முடியல. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கொடுக்க பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அது போக மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ் அதாவது கொடுத்துட்ருக்கோம் டெய்லி குஸ் முறையில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி கொடுத்துட்ருக்குறோம். அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் முடிஞ்ச நேரத்தில் இந்த புல் வீடியோ கொடுக்குறேன். 50 கேள்விகளை உங்களுக்கு கொடுக்குறேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் வகுப்புலேருந்து ஒரு தமிழ் கேள்விகள், தமிழ் தகுதி தாளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 கேள்விகள் கொடுக்குறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடியோ போட்டிருக்கோம். தமிழுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 350 கேள்விகள் போட்டிருப்போம் 7ஆம் வகுப்பில். அது மாதிரி தான் 6ஆம் வகுப்பில் ஒரு 150 கேள்விகள் போட்டிருப்போம். ஸோ அந்த வேலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா 50 கேள்விகள் பார்ப்போம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்கள் பெறலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 351வது கேள்வி பாருங்கள். இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எது? தமிழ் இன்பம். ஸோ இந்த தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலை யார் எழுதியிருப்பான்னு பார்த்திங்க அப்படின்னா ராபி சேதுபுலி அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா எழுதியிருப்பார். ஸோ அவர் எழுதிய இந்த தமிழ் இன்பம் தான் பார்த்திங்க அப்படின்னா முதலாக சாகித்ய அகாதமி விருதை தமிழிலிருந்து பெற்றிருக்கும். அடுத்த கேள்வி. வ.உ.சி பேசுவதாக அமைந்த நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா கடற்கரையினிலே. 353வது கேள்வி. மதுரையில் சங்கம் வைத்து தமிழை பரப்பியவர் யார்? பாண்டித்துரையார். ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வ.உ.சி இருக்கார்ல, அவர் கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா அந்த சுதேசி கப்பல் கம்பெனியில் பணியாற்றிருப்பார் பாண்டித்துரையார். 354வது கேள்வி. ராபி சேதுபிள்ளை அவர்கள் எழுதாத நூல் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பண்பாடு. இது பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கும். அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் 3 நூல் அவர் எழுதியிருப்பார், ஒரு நூல் எழுதியிருக்க மாட்டார். அதுதான் அது கொடுத்துருப்பாங்க. 355வது கேள்வி. தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ராபி சேதுபிள்ளை. முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ தமிழில் முதலாக சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் என்று கேட்டிங்கன்னா தமிழ் இன்பம். அதை எழுதியவர் யாருன்னு கேட்டால் ராபி சேதுபிள்ளை. 356. சுதேசி கப்பல் கம்பெனியின் தலைவர். நான் சொன்னேன் இல்லையா, யார்? வ.உ.சி கூட பார்த்திங்க அப்படின்னா சேர்ந்து இந்த சுதேசி கப்பல் கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா வழி நடத்தியிருப்பார். யார்? பாண்டித்துரையார். 357வது கேள்வி. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர்த்தலும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்டுள்ள நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்றவர் ஃபின்ஹே அப்படிங்கிறவர் தான் பார்த்திங்கன்னா அந்த கூற்று சொல்லியிருப்பார். இது ஒரு சிறப்பான கூற்று. ஸோ அதாவது வ.உ. சிதம்பரம் பிள்ளை இருக்கார் இல்லையா, அவருடைய பிரசங்கத்தையும் பாரதியாருடைய பாட்டையும் கேட்டிங்கன்னா ஒரு செத்த பிணங்களை உயிர்த்தலும், ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு கூற்று பார்த்திங்கன்னா இந்த பின்ஹே அப்படிங்கிறவர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பார். அடுத்த கேள்வி. 358. சரியான கூற்றை தேர்ந்தெடு. வ.உ.சியை பற்றியது. தொல்லையெல்லாம் மறந்த நூல். அதாவது இதெல்லாம் படித்து பார்த்திங்க அப்படின்னா வ.உ.சி இந்த இதெல்லாம் மறந்துருப்பார். ஸோ தொல்லையெல்லாம் படித்து மறந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தை படித்து தொல்லையை மறந்துருப்பார். கரெக்டாக இருக்கும். அடுத்து இன்னல்களையம் என்ற நூல் பார்த்திங்கன்னா இந்நிலை. மொழிபெயர்த்த நூல் பார்த்திங்கன்னா மனம் போல் வாழ்வு கிடையாது, ஆசியா சோதி அப்படிங்கிற நூல் தானே, சாரி அது இல்லை. ஓகேவா? அடுத்து எழுதிய நூல்கள் பார்த்திங்கன்னா மெய்யறிவு, மெய்யறம். இந்த 3வது தான் பார்த்திங்க அப்படின்னா தவறான கூற்றாக இருக்கும். ஓகேவா? சாரி, எல்லாமே சரியான கூற்று. ஓகே, தவறான கூற்று இருக்காது. ஸோ சரியான கூற்று எல்லாமே சரியான கூற்று தான். ஓகேவா? 4மே பார்த்திங்கன்னா சரியான கூற்று தான். 359வது கேள்வி. பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணியை காண்பது வெள்ளையர் உள்ளம் அப்படிங்கிற கூற்று சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா வ.உ. சிதம்பரனார் தான் பார்த்திங்கன்னா அந்த கூற்றை சொல்லியிருப்பார். என்ன கூற்று நிலைமை வச்சுக்கோங்க. பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணியை காண்பது வெள்ளையர் உள்ளம். அடுத்து 360வது கேள்வி. மனம் போல் வாழ்வு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆலன். ஓகேவா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா மொழிபெயர்த்திருப்பார். யார்? வ.உ.சி. அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் அழைக்கப்படக்கூடியவர் யார்? ஜீல்ஸ் வெர்ன். ஓகேவா? ஜீல்ஸ் வெர்ன். முக்கியமான கேள்வி. 362வது கேள்வி. 80 நாளில் உலகத்தை சுற்றி என்ற நூலின் ஆசிரியர் யார்? அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஜீல்ஸ் வெர்ன். இந்த நூலை பார்த்திங்க அப்படின்னா படமாக எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு ஹாலிவுட் படமாக எடுத்திருப்பாங்க. நீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, ஜாக்கி சான் எடுத்திருப்பார். ஓகே, 80 நாளில் உலகத்தை சுற்றின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் படம் உண்டு, அதை பாருங்கள், நல்லாயிருக்கும். 363. ஜீல்ஸ் வெர்ன் அவர்களின் முக்கிய புதினம் எது? ஆழ்கடலின் நடுவில். இதான் பார்த்திங்கன்னா ஜீல்ஸ் வெர்ன் எழுதிய ஒரு முக்கியமான புதினம். 364வது கேள்வி. பள்ளி மறுதிறப்பு என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? சுப்ரபாரதி மணியன். இவர் தான் பார்த்திங்கன்னா இந்த பள்ளி மறுதிறப்பு அப்படிங்கிற சிறுகதை எழுதியிருப்பார். யார்? சுப்ரபாரதி மணியன். 365வது கேள்வி. சுப்ரபாரதி மணியன் எழுதாத நூல் ஒன்று பார்த்திங்கன்னா வெள்ளை ரோஜா. இது பார்த்திங்கன்னா இதே மாதிரிலாம் 4 ஆப்ஷன் கொடுத்து ஒரு தவறாக இருக்கும், அதை கேட்டிருப்பாங்க. அடுத்து 366. இந்தியாவில் உள்ள நூலகங்களுள் தொன்மையான ஒன்று எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். கிட்டத்தட்ட 1122 பார்த்திங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் கட்டப்பட்டிருக்கும். 2ஆம் சரபோஜி நினைக்கிறேன், அவர் தான் பார்த்திங்கன்னா அந்த நூலகத்தை பெற்றிருப்பார். அடுத்த கேள்வி.
தலைசிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளும் காணப்படும் நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஓவியங்கள் மிக அழகான ஓவியங்கள் இருக்குது, தொன்மையான இசைக்கருவிகளும் பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து 368வது கேள்வி. வானத்திலிருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு என்று தோன்றும் வண்ணம் கட்ட அமைப்பு பெற்றுள்ள பல்கலைக்கழகம். தஞ்சையில் உள்ள தமிழ் பல்கலைக்கழகம் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுங்க அப்படி எழுத்து மாதிரி கட்டியிருப்பாங்க. ஓகேவா, நீங்கள் தான் கூகுள் மேப்பில் போயிட்டு பாருங்கள். ஸோ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். ஓகேவா, இந்த பில்டிங் டிசைன் தான் இப்படி பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடுங்கிற மாதிரி. 369 கீழ்த்திசை நூலகம் ஆனது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் டேஷ் தளத்தில் இருக்கும், 7ஆம் தளத்தில் இருக்கும். ஸோ அதாவது நூலகம் சார்ந்த ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா வருஷம் எக்ஸாமில் எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நூலகங்களை பற்றி முக்கியமான கேள்விகள் உண்டு. குரூப் 4 எக்ஸாம் நீங்கள் எடுத்தாலும் சரி, குரூப் 2 எடுத்தாலும் சரி, சிலபஸில் நூலகங்களும் மற்றும் அதை பற்றிய செய்திகள்னு சொல்லிட்டு ஒரு தனி ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்கும். ஓகேவா, ஸோ நூலகங்களை பற்றி புக்கில் இருக்குது, அதை படிச்சுட்டு போங்க. அங்கே புக்கில் படிக்காமல் இந்த வீடியோவோட ஜஸ்ட் பார்த்துட்டு போங்க. அடுத்து கீழ்த்திசை நூலகம் ஆனது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பார்த்தாச்சா 7ஆம் தளத்தில் இருக்கும். 370வது கேள்வி. தமிழ்நாட்டின் மைய நூலகம் எதுன்னு கேட்பாங்க. கன்னிமரா நூலகம் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. அப்போ தானே. ஸோ தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது? கன்னிமரா நூலகம். 371வது கேள்வி. இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்கள் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னிமரா நூலகம் தான் பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்கள் ஒன்று. 372 1330 குறட்பாக்களும் செதுக்கப்பட்டுள்ள திருவாரூர் தேர் வடிவம் கொண்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம். ஸோ அங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேரில் 1330 குறளும் பார்த்தீங்க அப்படின்னா செதுக்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரை செதுக்கியிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் இருக்குல்ல, அதையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு நிறத்தில் செதுக்கியிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன், புக்கில் போட்டிருந்தது. அடுத்து 373வது கேள்வி. பொறுத்துக. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எப்போ கட்டப்பட்டிருக்குது? 1122. ஊவேசா நூலகம் எப்போ கட்டப்பட்டிருக்கும்? 1942 கட்டப்பட்டிருக்கும். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா 1891 கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் 1891 1981 கட்டப்பட்டிருக்கும். அது தவறாக இருக்குது. 1981 எம்ஜிஆர் பீரியடில் கட்டியிருப்பாங்க. அடுத்து கன்னிமரா நூலகம் பார்த்திங்க அப்படின்னா 1896 கட்டப்பட்டிருக்கும். கீழ்த்திசை நூலகம் பார்த்திங்க அப்படின்னா 1869 கட்டப்பட்டிருக்கும். அடுத்து 373 தவறான இணையை காண்க. வள்ளுவர் கோட்டம் ஆண்டு கட்டப்பட்ட ஆண்டு 1973 to 76 கொடுத்துருக்காங்க. ரைட்டு. திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை, அதாவது இந்த கட்டிருக்காங்களே அது வந்து 1990 கட்ட ஆரம்பித்து 2000 திறந்துருப்பாங்க. கரெக்டாக இருக்குது. உலக தமிழ் சங்கம் 1981. ஓகேவா. திருவள்ளுவர் சிலை உயரம் மட்டும் பார்த்தீங்கன்னா 133 அடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தவறான என்ன கொடுத்துருக்காங்க. சரியாக தெரியலையே. 1330 அடின்னு நினைக்கிறேன். ஓகேவா, 1130 அடி கிடையாது, 1330 அடின்னு நினைக்கிறேன். ஓகேவா, சரி, ஓகே, கரெக்டாக தான் இருக்கும். இல்லை கரெக்டாக தான் இருக்குது இல்லையா? சரி, ஓகே, கொஸ்டின் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 375 உலக தமிழ் சங்கம் அமைந்துள்ள இடம் மதுரை. ஓகேவா, ஏன்னா 3 சங்கம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மதுரையில் தான் இருக்கும். ஸோ முதல் சங்கம் பார்த்திங்க அப்படின்னா என்னது? தென் மதுரை. அடுத்து பார்த்திங்கன்னா 2ஆம் தமிழ் சங்கம் கவாடம்புரம். 3ஆம் தமிழ் சங்கம் தற்போதைய மதுரை. ஓகேவா. அடுத்து 376 தமிழுக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய திருவிளையாடற் புராண காட்சி அமைச்சுள்ள இடம், இடம்பெற்றுள்ள இடம் பார்த்திங்கன்னா உலக தமிழ் சங்கம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இந்த என்னது தமிழுக்கு பாண்டியன் மன்னன் பொற்கிளி வழங்கிய அந்த புராணம் பார்த்திங்கன்னா கதையாக ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க. 377 பொருந்ததை கான் சிற்ப கலைக்கூடம் பூம்புகார் உலக தமிழ் சங்கம் மதுரை. கரெக்டாக இருக்குது. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சையில் இருக்குது. சரஸ்வதி மகால் பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்குது. மதுரையில் இல்லை. ஓகேவா, தஞ்சை சரஸ்வதி மகால் இங்கே இருக்குது, தஞ்சையில் இருக்குது. தவறானே இதுதான். அடுத்து 378 1330 குறட்பாக்களையும் வெளிப்புற சுவர்களில் கொண்ட இடம் எங்கே? உலக தமிழ் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே போட்டிருப்பாங்க. அடுத்த கேள்வி 379வது கேள்வி. ஸ்ரீ வைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியவர் யார்? பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு சொல்லுவாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா பாடியிருப்பார். 380வது கேள்வி. தாமிரபரணி சிற்றாறு கலக்கின்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீவலப்பேரி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் தான் அது சீவலப்பேரி. 381 பொறுத்துக. திருப்புகழை பாடியவர் யார்? அருணகிரிநாதர் தான். காவட சிந்தை பாடியவர் அண்ணாமலையார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து காவட சிந்தையின் தந்தை என்று அழைக்கிறோம். யார்? அண்ணாமலையார். சென்னிகுளம் அண்ணாமலையார்னு சொல்லுவாங்க. வட்டத்தொட்டி இலக்கிய அந்த மட்டத்தை நடத்தியவர் யார்? டி.கே. சிதம்பரனார். குற்றாலம் பற்றிய பாடல் மாணிக்க வாசகர் ஒரு பாடல் பாடியிருப்பார் குற்றாலத்தை பற்றி. அடுத்து 382
நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். குற்றால அருவியை பார்த்துட்டு அந்த அருவியில் இப்போ தண்ணி விழும் இல்லையா, அதை பார்த்துட்டு திருஞான சம்பந்தர் பார்த்துட்டு அந்த வரியை பாடியிருப்பார். நுண்துளி தூங்கும் குற்றாலம். 383வது கேள்வி. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டோன் பேர் வேண்டேன் என்று கூறியவர் யார்? மாணிக்க வாசகர். 384வது கேள்வி. திருநெல்வேலி ஜீமயம் கவிகளும் என்ற கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதய ஒளி. 385வது கேள்வி. டி.கே. சிதம்பரனாரின் சிறப்பு பெயர் அல்லாத ஒன்று பார்த்தீங்கன்னா பண்டிதமணி. அவர் ஒரு பெயர் கிடையாது. 386. கடித இலக்கியத்தின் முன்னோடி எனப்படுபவர் யார்? டி.கே. சிதம்பரனார். இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார். யார்? டி.கே.சின்னு சொல்லுவாங்க. முழு பெயர் டி.கே. சிதம்பரனார். 387வது கேள்வி. பயணம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? பாவண்ணன். இவர் தான் பார்த்தீங்கன்னா பயணம் அப்படிங்கிற அந்த சிறுகதையை எழுதியிருப்பார். கன்னட மொழியில் இருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? பாவண்ணன். இவர் தான் பார்த்தீங்கன்னா கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை பார்த்தீங்கன்னா தமிழுக்கு மொழிபெயர்த்திருப்பார். 389வது கேள்வி. பாவண்ணன் எழுதாத நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நதியின் கால்கள். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களே அது. 390. கடலோர வீடு பாய்மர கப்பல் என்ற நூல்களின் ஆசிரியர் பாவண்ணன். 391வது கேள்வி. தமிழ் எழுத்துக்களின் வகைகள் எத்தனை? 2 என்னெல்லாம்? சார்பெழுத்து மற்றும் முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் முதல் அடுத்த கேள்வி பார்க்கும்போது பாருங்கள். முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எண்ணிக்கை முறையே. முதல் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 30, சார்பெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 10 அதான் கொடுத்துருப்பாங்க. முதல் எழுத்துக்கள் எத்தனை? 10. சார்பெழுத்துக்கள் எத்தனை? முதல் எழுத்துக்கள் எத்தனை? 30. சார்பெழுத்துக்கள் 10. 393. தனக்குரிய ஓசையில் இருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குற்றிய லுகரம். இந்த குற்றிய லுகத்தை பிரித்து எழுதியிருப்பாங்க. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். ஸோ குற்றிய லிகரம் எப்படி பிரித்திருப்பாங்க? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். தனக்குரிய மாத்திரை அளவு குறையாமல் ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பது முற்றிய லுகரம். ஸோ குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், முற்றிய லுகரம் 3 இருக்குது. ஓகேவா? ஸோ குறைந்து ஒலிக்கக்கூடிய உகரம் கேட்டால் குற்றிய லுகரம், குறைந்து ஒலிக்கக்கூடிய இகரம் கேட்டால் குற்றிய லிகரம். தன்னுடைய அந்த அப்படி முழுசாக மாத்திரை அளவுகள் அந்த ஒலி அளவு குறையாமல் ஒலிப்பது முற்றிய லுகரம். 396. குற்றிய லுகரத்தின் வகைகள் எத்தனை? 6. மண்தொடர், மென்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுதத்தொடர், மகரத்தொடர்னு சொல்லுவாங்க. அடுத்து 397. வன்தொடர் குற்றிய லுகரங்களுக்கு உதாரணம் 10 பற்று. வன்தொடர் என்னது? வள்ளினெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, கசட தபர, அதில் வரக்கூடியதான் பார்த்தீங்கன்னா வன்தொடர்னு சொல்லுவாங்க. அப்போ 10 பற்று அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த வள்ளினெழுத்துக்கள் இடம் வச்சிருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அது வன்தொடர் குற்றிய லுகரம்னு சொல்லுவாங்க. அடுத்து இடையினம் என்னது? அந்த இடைநிலத்துக்கு வரக்கூடியது இடைத்தொடர் குற்றிய லுகரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் எய்து சால்புன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 399. கேனம் என்பவை குறிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து. கேனம், அக்கேனம், தனிநிலை, ஓகேவா, முக்கார் புள்ளி, இந்த மாதிரிலாம் ஆயுத எழுத்துக்கு வேறு நிறைய பேர்கள் உண்டு. லாஸ்ட் கேள்வி, 4வது கேள்வி. டேஸ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிய லுகர சொற்கள் இல்லை. இவ் அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றிய லுகர சொற்கள் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ அது ஒரு கொஸ்டின் கேட்டால் இவ் அப்படிங்கிற எழுத்துக்கு அடுத்து என்னது ஒரு குற்றிய லுகர சொல் வரான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு 400 கொஸ்டின் முடிஞ்சது. ஓகேவா? ஸோ 400 கொஸ்டின்கள் முடிஞ்சது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் கொடுத்துருக்குறோம். நீங்கள் 7ஆம் வகுப்பு எடுத்துக்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 200 கொஸ்டின் வரும். ஓகேவா? 200 கொஸ்டின் கொடுத்தாச்சு. ஸோ அந்த வீடியோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.